இன்றைக்கு என் வாழ்க்கையில் தேவனுக்கு நான் முதலிடம் கொடுத்து அவரை நான் ஆராதிக்கிறேனா, இல்லாட்டி அவருக்கு மேலா மற்ற காரியங்கள் எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா என்று நம்ம சிந்திக்கணும். ஏதாவது என்னுடைய வேலை தேவனுக்கு மேலா நான் வச்சாத ஒரு விக்கிரகம், என் பெற்றோர்கள் தேவனுக்கு மேலா நான் வச்சா அது விக்கிரகம். இந்த இந்த நிறைய ஸ்திரீகள் மத்தியில் நான் பேசுகிறனால நிறைய பேருடைய காரியங்கள் நான் கேட்டிருக்கேன். இந்த சீரியல் பார்க்கலன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய டைமர் போட்டு அவங்க வெளியில் போனாங்கன்னா அதை சேவ் பண்ணிவிட்டு வந்த பிறகு ஸோ தட் பிகம்ஸ் அஸ் அ ஐடல். God hates it. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. சிலர் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கர்த்தர் சொல்றார், போஜன பிரியனா இருந்தா உன் தொண்டையில கத்தி வை. நீ கத்தி வைக்கலனா, அதாவது நீ ஸ்டாப் பண்ணலனா கத்தி வைக்கப்படும். அப்படின்னா என்ன, மெடிக்கலி யூ வில் பி ஸ்டாப்ட் டு ஈட். ஸோ எதுவுமே தேவனுக்கு மேலாக வைக்கக்கூடாது. சாப்பாடாக இருக்கட்டும், நம்ம மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது என்னவாக இருந்தாலும் நம்ம ஜீவன் தேவனுக்கென்று. ஐ லிவ் டு வர்ஷிப் காட். த ரீசன் ஐ எம் லிவிங் இஸ் டு வர்ஷிப் காட். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது அவரை ஆராதிக்கிறதுக்கு தானே தவிர வேறு எதற்காகவும் அல்ல. தெய்வ ஜனமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருக்குது எதற்காகனா, ஒன்று இது சம்பாதிக்க அதுக்கு கிடையாது. தேவனுக்கு மட்டும் நம்ம ஜீவிக்கணும். நம்ம தேவைகளை அவர் சந்திப்பார். ஏன்னா அவர் சொல்லிட்டார், அவர் சொன்ன வார்த்தை மாறாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்ல தேவன், கூட்டி தரேன்னு சொல்ல. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். லெட்ஸ் ரீட் தட் வேர்ட். அந்த வசனத்தை வாசிச்சுட்டு மறுபடியும் இந்த அதிகாரத்துக்கு வரலாம். ஏன்னா இது முக்கியமான ஒரு மனுஷனுடைய கெட்ட ராஜாவுடைய குணங்கள் எப்படி தேவனை ஹர்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறாது. அவர் சொன்னபடியே அவர் நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறது உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அது எப்படி செய்வாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நடக்கும். இந்த நேரத்தில் நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் விக்கிரகங்கள், ஈவன் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் நாட் ஐடில் தெம். அவங்கக்கிட்ட பேசலைன்னா என்னால் இருக்க முடியாது. அவங்களோட கெட் டுகெதர் இல்லைன்னா என்னால் முடியாது. தட்ஸ் ஆல் அபாமினேஷன். ரைட். மறுபடியும் வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தம் குமாரரை தீ மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களை குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். 6ஆம் வசனத்தில் கர்த்தர் அருவருக்கிற எல்லா காரியத்தையும் இந்த ராஜாவாகிய மனாசே செய்தார். தன் மகன்கள் எத்தனை நம்பருன்னு போடல, சன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ எத்தனை மகன்களை பலியிட்டான்னு தெரியாது. தப்பு. 2வது சாட் சேயிங், அஞ்சனம் பார்க்கறது, குறி சொல்றது, நாள் நிமித்தம் பார்க்குறது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை
போகக்கூடாது, இன்னைக்கு சனிக்கிழமை செய்யக்கூடாது, இதெல்லாம் நாள் நேரம், இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் தான் பார்க்கணும், இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் தான் வெளியில் போகணும், இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் நாளையும் நேரத்தையும் உண்டாக்கி, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு, அவை யாவும் நல்லது என்று கண்டார். கர்த்தர் நல்லது என்று கண்ட காரியம் நம்ம வாழ்க்கையில நல்லதுதான். அதுக்கு மாறா நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அது செய்கிறவர்கள் யாரு? பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள். சாத்தானுக்கு தங்க சிந்தனையும் செயல்களையும் கொடுத்துருக்காங்க. கர்த்தர் அருவக்கிறார். மை போட்டு பார்க்கறது, வெத்தலையில் பார்க்கறது, அப்புறமா மரத்தடியில் உட்காந்து ஜோசியம் பார்க்கறது, இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற காரியம் வேதம் சொல்லுது. இன்றைக்கும் தேவாலயத்துக்கு முன்பாக புறஜாதிகள் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி நிறைய கேள்விப்படுறோம். கர்த்தர் அருவருக்கிற காரியத்தோடு அவர்களோடு நம்ம சேர்ந்தோன்னா, இல்லை அவங்க கனெக்டட் பீப்புளோட நம்ம சேர்ந்தோன்னா, அந்த சாத்தானின் குணங்களும் நமக்குள்ள வரும். கர்த்தர் நம்மளை அந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நம்ம இல்லாதபடிக்கு நம் கைகளின் காரியத்தை கர்த்தர் ஊதி போடுவார். ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐல் டெல் ஹூ யூ ஆர். We need to have good people around us. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் இருக்கணும். அப்படி இல்லாத இந்த மாதிரி பிள்ளைகளோட நம்ம ஐக்கியம் வச்சோன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் சீர்கெட்டு போகும். கர்த்தர் என்ன சொன்னாரு? இந்த மாதிரி ஜனங்களெல்லாம் அப்புறப்படுத்துது இல்லை, கொன்னு போட்டுடுன்னு தான் சொல்லியிருக்கிறார். இதை மனாசே ராஜா என்ன பண்ணாரு? ஊக்குவித்தார். ஸோ கர்த்தருக்கு சத்ருவாக மாறினான். ஸோ கர்த்தர் சும்மா விடுவாரா? பாருங்க, அடுத்தது பாருங்க, 7வது வசனத்தை வாசிங்கம்மா. இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும், நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களே ஆகில், நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும், தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணி வைத்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். கர்த்தருடைய ஆலயத்தில விக்கிரகங்களை வைத்திருக்காப்புல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம நடைமுறையில் நம்ம வாழ்க்கையில பார்க்கலாமே. நம்ம வாழ்க்கை ஏன் சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்கள் காணப்படுகிறது? அது பிசிக்கல். மனாசை செய்தது பிசிக்கல், நான் செய்கிறது ஸ்பிரிச்சுவல் அபாபினேஷன். கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்து மேல நம்ம செய்யக்கூடாது. தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை 10 கட்டளை நம்ம எடுத்து பார்ப்போமானால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் யாதொரு சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் நமஸ்கரிக்காத, சேவிக்காத, உண்டாக்காதன்னு சொன்னார். அந்த தேவனுடைய வார்த்தையை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்க இந்த அபாபினேஷன் செய்யும் போது கர்த்தருடைய கோபம் மூண்டது. 9வது வசனம் வாசிங்கம்மா. அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காப்புல, இவர் செய்த தப்பு மட்டும் இவருக்கு மட்டும் போகலை,
எல்லா ஜனங்களையும் பாவத்துக்குள்ள நடத்தியிருக்கிறார். இதை வழி தப்ப செய்ததுனால தேவனுடைய கோபம் மனாசே மேல் மூண்டது. வாசிங்கம்மா. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஸோ கர்த்தர் சும்மா செய்யல. அவர் அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னதாக, நியாயம் செய்கிறதுக்கு முன்பதாக வார்னிங் கொடுக்குறாரு மனாசே கிட்ட. மனாசையும் சரி ஜனங்களும் சரி தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தேவனுடைய ஆலோசனை வருது, கர்த்தர் இதுதான் வழி வச்சிருக்கிறாரு, இதுதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் சொல்லும்போது எத்தனை பேர் கீழ்ப்படுறாங்க. அநேகர் ஆண்டவருக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க, ஒய் நாட் லைக் திஸ் லாட், நீங்கள் இப்படி எனக்கு செய்யுங்களே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்களே. கர்த்தருக்கு பிரியம் இல்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். சாமுவேல் மூலியமா கர்த்தர் சொல்றார் சவுல் கிட்ட, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம். ஆட்டு கடாக்களை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குதலே நல்லது. இதுதான் நலமென்றா தேவன். இந்த வசனத்தை நம்ம யோசிக்கலாமே. கர்த்தர் சொல்லியும் மனாசையும் ஜனங்களும் கேட்கவில்லை. அப்போ பாருங்க, நம்ம லிட்ரலாக பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம யாருக்காவது நம்ம அட்வைஸ் பண்ணும்போது அவங்க கேட்கலன்னா, சே இவங்களுக்கு ஏன் நம்ம அட்வைஸ் பண்ணணும், எப்படியாவது போகட்டும்னு சொல்லி தானே நம்ம யோசிப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி நினைக்கல. அவர் இரக்கத்தின் தேவன். ஐயோ நரகத்துக்கு போயிட போகிறாங்க. ஏன்னா தேவனுடைய நியாயம் அதுதான். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். நல்லா யோசிங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். இதுதான் நியாயம், தேவன் கொடுத்துருக்கிற நியாயம்.